சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குறையில்லாத ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சிங்கக்குட்டிகள் பாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில், ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் நினைக்கிறேன் வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. வேத வசனம் மாறாதது. வேத வசனம் சொல்லுமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுமானால் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு குறையில்லாத வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய திட்டம். நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுகிறது, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் 11ஆம் வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால், 20 ஆண்டுகளுக்கு பின்பதாக யாக்கோபும் ஏசாவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற பொழுது ஏசா என்கிறவன் சொல்லுகிறான், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்லுகிறான். 11ஆம் வசனத்திலே தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. 2 பேர் தங்களுடைய அறிக்கைகளை சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஒருவன் சொல்லுகிறான், எனக்கு போதுமானது இருக்கிறது. இன்னொருவன் சொல்றான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. 2 பேர் யார் தெரியுமா? முதலாவது சொன்னானே போதுமானது இருக்கிறது என்று சொன்னானே ஏசா, அவன் 20 வருஷத்துக்கு முன்னால் அவங்க அப்பாவுக்கு முன்னால் அழுதான், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா, ஒன்று கூட எனக்கு வைக்கலையா. அப்பா சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கலப்பா, எல்லாத்தையும் உன் தம்பி என்னை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான். அப்பா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கல. அவர் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதம் ஒன்று இல்லை. இளையவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான். அழுகிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கன்னு அழுகுறான். ஆனால் தகப்பனால் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க முடியலை. ஆனால் 20 வருஷம் கழிச்சு சொல்கிறான், எனக்கு போதுமானது இருக்கிறது என்று சொல்லுங்க. இளையவனை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கடைசியாக கோலும் தடியுமாக ஓடினான் ஒரு ஏமாத்துக்காரன். எல்லாரையும், அவனுக்கு புத்தியே அப்பாவை ஏமாத்துறவன், அவன் அண்ணனை ஏமாத்தினான், மாமனாரை ஏமாத்தினான், எல்லாரும் ஏமாற்றுக்கார ஒருத்தன் சொல்றான், வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இவங்க சொல்றது காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், அவங்க தாத்தாவுடைய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம், அவங்க தாத்தாவுக்கு தேவன் ஆசீர்வாதம் பண்ணதுனால இவன் யார் என்று கேட்டால் ஒருத்தன் ஏமாத்துக்காரன், ஒருத்தன் வேட்டைக்காரன். இந்த 2 பேரும் சொல்றாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, போதுமானது இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எம்பெருமானுடைய குமாரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், குமாரர்களாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உலகத்து ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆபிரகாம்
அவனுடைய பேரர்கள் பேர பிள்ளைகள் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, எனக்கு போதுமானது இருக்க சொல்லுவார்கள். ஆனால் அதை விட அதிகமாக நீங்க சொல்லணும், நான் சொல்லணும். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் ஒரு பெரிய வல்லவர், நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் தன்னுடைய இளையவன் வந்து தன் தகப்பனிடத்திலே வந்து ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, குறைவு படுவதற்கு தொடங்கினான். இப்ப இதுவரைக்கும் அவனுக்கு குறைவே இல்லை, ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கையை அவன் இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவு அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் எல்லா ஆஸ்திகளை எடுத்துட்டு போய் அவன் தூர தேசத்தில் போன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் குறைவு படுவதற்கு தொடங்கினான். ஆரம்பம் வந்துடுச்சு, குறைவுபட தொடங்கினான். அந்த குறைவை நிவர்த்தி ஆக்குறதுக்கு அவன் எவ்வளவோ முயற்சித்து பார்த்துருப்பான், என்னென்னவோ பிரயாசப்பட்டிருப்பான். ஆனால் அந்த குறைவு தொடங்கின குறைவு அது நிறைவுக்கே வரல, கடைசி வரை குறைவாகவே இருந்தது. எது வரைக்கும்னு கேட்டா, அவனுக்கு ஆகாரம் இல்லாமல் கடைசியாக ஒரு பன்றி மேய்க்கிறவனிடத்திலே போய் பன்றி மேய்த்தும் தன்னுடைய குறைவை அவனால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஜாபு கிடைச்சது, பன்றி மேய்க்கிற வேலை அவனுக்கு கிடைச்சது. ஆனால் வேலை கிடைச்சாலும் சோறு கிடைக்கல. எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். அப்பதான் அவன் யோசித்தான், எனக்கு தகப்பன் ஒருவர் இருக்கிறார், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கே பூரணமான சாப்பாடு இருக்கு, நிறைவான சாப்பாடு இருக்கு. நான் பிள்ளை, நான் ஏன் இந்த பிள்ளையாக நான் வாழ்க்கையில குறைபட வேண்டும்? ஆகினாலே எழுந்து என் தகப்பனாரிடத்திலே நான் போவேன், என் தகப்பனாரிடத்திலே போய் வேலைக்காரனாகிலும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், வேலைக்காரனுக்கே என்ன சாப்பாடு இருக்கு சொல்லுங்க, பூரண சாப்பாடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு. வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு இருக்கும்போது அந்த வேலைக்காரன் சாப்பாடே கிடைச்சா போதும். நான் இந்த பண்ணி மேய்க்கிற எஜமான அவனும் எஜமான் தான், ஆனால் அவங்கிட்ட இருந்தால் நான் குறைவே தான் அனுபவிக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணி மேய்க்கிறேன், இந்த பண்ணியோட ஓடுறேன், பண்ணியோட எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ வேலை செய்தாலும் எனக்கு வறுமை நீங்கின பாடு இல்லை, எனக்கு குறைவு தான் இருக்குது, நிறைவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று செய்தான், அவன் எழும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், அந்த தகப்பன் வீட்டில் குறைவே இல்லை, குறைவே இல்லை. நான் சொல்லுவேன், வேத புஸ்தகத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், நகோமியினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு நாள் அவள் பெத்லகேமிலே அவள் இருந்தாள். அங்கே எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, நிறைவுள்ளவளாய் இருந்தாள். பெத்லகேம் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே அவள் நிறைவுள்ளவளாய் இருந்தாள். ஆனால் அவள் நிறைவுள்ளவளாய் இருந்தவள் தேவன் விலக்கின, தேவன் அருவருத்த, தேவனால் அங்கீகரிக்கப்படாத மோவாப் தேசத்திலே போய் அங்கே வாசம் பண்ணினாள். அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் நான் போனேன், ஆனால் எப்படி திரும்பி வந்தான்னு கேட்டீங்கன்னா, வெறுமையாய் திரும்பி வந்தா. அப்போ பெத்லகேமிலே இருந்த வரைக்கும் அவளுக்கு என்ன இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு நிறைவு இருந்தது, ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவள் தேவன் சபித்த இந்த மோவாப் தேசத்துக்கு அவள் போன பொழுது அவள் திரும்பி எப்படி வந்தாள் என்று கேட்டால், அவள் வெறுமையாய் வந்தாள். தேவனுடைய வீட்டில் இருக்கிற வேளையிலே அவள் மகிழ்ச்சியாய் இருந்தாள். ஆனால் இப்போ திரும்பி வரும்பொழுதோ அவள் கசப்புள்ளவளாய் மாறினாள், எல்லாத்தையும் இழந்தவள் வந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் திரும்பி தேவனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது
தேவ பிரசன்னத்துக்கு வந்த பொழுது நான் சொல்லுவேன், ஒரு குறையில்லாத ஒரு வாழ்வை தேவன், ஒரு பெரிய ஒரு நன்மையை அவளுக்காய் கட்டளையிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் என்று வருகிற வேளையிலே நான் தாழ்மையாக சொல்லுவேன், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய உறவை சீர்படுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற, நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு என்ன இல்லை. எல்லாரும் வாயத்தில் சொல்லாமா? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இருக்கிறார் நான் சொல்ல இருந்தார் என்றல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பார் என்றல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்ப இருக்கிறார் என்னோடு. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை பேர் தேவன் சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை என்ன சொல்லலாம்னா, அவர் இருந்தார். ஆனால் நாம் தைரியமாய் சொல்லலாம். வெளிப்படுத்தல் 1:8 சொல்லுகிறது, இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:17-18 நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் நினைக்கிறேன், அநேகர் இன்றைக்கு ஒரு மரித்து போன இயேசுவை தான் நினைக்கிறாங்க நினைக்கிறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் மரித்தார், சதா காலங்களிலும் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறவர். நான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் பாருங்க, இந்த மரித்து உயிரோடு எழுந்த பொழுது தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு ஒரு மலை மேலே அவர்களை கூட்டு போனார். அவர்களை போய் ஆசீர்வதிச்சாரு. அவர்கிட்ட போய் சொன்னார், நீங்கள் உலகமெல்லாம் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுசேஷத்தை அறிவியுங்க, நீங்கள் எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுங்க, எல்லாத்தையும் உபதேசிங்க, சத்தியத்தெல்லாம் உபதேசிங்க அப்படின்னு சொன்னார். அவங்க யாரு தெரியுமா? நேற்றைக்கு அவங்க கடற்கரையில் நின்ன போது புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டா என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க பணக்காரங்க இல்லவங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. சாப்பிட்றது கூட வழி இல்லாத ஆளுங்க, படிப்பு தெரியாதவங்க, சரியான பேதைகள், எல்லாம் கை நாட்டுங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உலகமெல்லாம் போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆனால் உலகமெல்லாம் போகிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ காசு கொடுத்துட்டு போனார்? எந்த ஃபைனான்ஸாவது கொடுத்தாரா? இல்லை யாராவது ஃபைனான்ஸ் பண்ணுற ஆளை காட்டிட்டு போனாரா? யாரையுமே காட்டலை. ஃபைனான்ஸ் பணத்தையும் கொடுக்கல, பணம் கொடுக்குற ஆளையும் காட்டிட்டு போகல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. பணத்தை கொடுக்கல, வழியை சொல்லலை, எப்படி உலகம் எல்லாம் போவீங்க எதுவுமே சொல்லலை. ஒன்றும் சொல்லாம பேதுரு ஒன்னே ஒன்று அறிஞ்சிக்க, நான் உன்னோட இருப்பேன். உன் தேவைக்கெல்லாம் உலகமெல்லாம் போறதுக்கும் நான் போதும், உன் சாப்பாட்டுக்கும் நான் போதும், எல்லாத்துக்கும் நான் கூட இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் போ சொல்லி அனுப்பிச்சு. அவங்க அதை நம்பினாங்கங்க. நேர கீழே போய் அவர்கள் 10 நாள் ஜெபம் பண்ணினார்கள். தேவன் ஒரு பெரிய தம்முடைய ஆவியை ஊற்றி சபையை ஸ்தாபித்தார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர்களில் ஒருவனுக்கும்
ஒன்றும். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஒன்றும் குறைவாய் இல்லை. 120 பேரோடு ஆரம்பித்த சபை ஒரே நாளில் 3000 பேர் சேர்ந்துட்டாங்க. டெய்லி சபையில் ஜனங்கள் சேர்ந்துக்கிட்டே வர்றாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். திரளாய் ஜனங்கள் சேருகிறார்கள். எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியல. அத்தனை 1000 பேருக்கும் அங்க வேதம் வெளியிருக்கிறது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததே இல்லை. அப்படியான நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதி சபையிலே, அப்போஸ்தலர் சபையினுடைய ஆரம்ப நாளிலே அத்தனை 1000 பேர்களும் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததே இல்லை. இன்றைக்கு நாம் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு குறைவாய் இருக்கிறேன், எனக்கு குறைவாய் இருக்கிறேன். இல்லவே இல்லை. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த பேதுருவுக்கும் யோவானுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாரோ அதே வாக்குறுதி இன்றைக்கும் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், அது வாழ்வு நாட்களா இருக்கலாம், தாழ்வு நாளா இருக்கலாம், பஞ்சத்தின் நாளா, எந்த நாளா இருக்கலாம், எல்லா நாட்களிலும் யார் இல்லாம போயிட்டாலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் சொல்லுகிற அருமையான கர்த்தருடையவர்களே, தேவன் நம்மோடு இருப்பாரானால், தேவன் நம்முடைய வீட்டில் இருப்பாரானால், தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருப்பாரானால், தேவன் நம்முடைய ஊழியத்தில் இருப்பாரானால், நாம் கைகளை உயர்த்தி தைரியமாக சொல்லலாம், எனக்கு ஒரு குறையே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையே இல்லை. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லலாம் நினைக்கிறேன். எல்லாரும் வாய்த்திர சொல்லுங்களேன், எனக்கு குறைவே இல்லை ஆண்டவரே, எனக்கு குறைவே இல்லை ஐயா. அல்லேலூயா. எனக்கு குறைவில்லை. கபபலா தலா ஷந்தலாரியா, நீ கபபலா தலாரியாம்பலா சத்தலாரியா, நீ கபபலா தலாரியாம்பலா சத்தலாரியா, ஓரபலா தலாரியாம்பலா சத்தலாரியா. எங்களுக்கு குறைவில்லை ஆண்டவரே, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு குறைவில்லாத ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. நமது ஐஸ்வர்யத்தின் பலியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும்
விசுவாசிங்க. தேவனை விசுவாசிங்க. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவை யாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறைவை நிறைவாக்கோ. இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசு விசுவாசிப்பேன். நான் இப்பொழுதே குறைவெல்லாம் விசுவாசிப்பேன். உங்கள் சரீரத்திலே உள்ள குறை, உங்கள் வீட்டிலே உள்ள குறை, உங்கள் வேலைகளிலே உள்ள குறை இப்பொழுதே நிறைவ விசுவாசிங்கள். விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை ஆண்டவரே, எங்கள் கண்கள் மகிமை காணட்டும். உம்முடைய ஆலயத்திலே மகிமை காணட்டும். எங்கள் கண்கள் தேவ மகிமை காணட்டும். ஆண்டவரே, தேவ மகிமை காணட்டும். ஆண்டவரே, மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் குறைவை காண மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண்பேன். நான் குறைவை காண மாட்டேன், மகிமையை காண்பேன். என்னை மகிமையை காணும்படி அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராபா சந்தரபல தலாரியா அம்பலப ஷபபபலல பரதுலப ஓ ரபல தலாரி அம்பல ஷதல கபௌரி உகபபல தலாரி அம்பல ஷதல கபபல தலாரி உரபபபல தலாரி அம்பல ஷதலாரியா. Oh hallelujah, oh hallelujah, oh hallelujah. We praise the Lord, we praise thee Jesus. Lord, we thank you Jesus. Lord, we thank you, Lord, we thank you. நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நாங்களும் உம்மை துதிக்கிறோம். உண்மையாய் விசுவாசியுங்கள், தேவனை நோக்கி அறிக்கை பண்ணுங்கள். எவ்ரி டே ஆண்டவருக்கு முன்பதாக கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு குறைவே இருக்க முடியாது, குறைவு இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் காதறுகிறது. ஆண்டவரே, இந்த ஏசா யாக்கோபு சம்பவத்தை ஆண்டுக்கு முன்பாக சொல்லி அவங்களே குறைவில்லை அப்படின்னு சொன்னான், அந்த வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொன்னான். நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா, ரத்தத்தினால் என்னை மீட்டிருக்கிறீர் அல்லவா, எனக்கு தாங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய சபை ஒரு குறையில்லாத ஒரு சபையாக இருக்கணும். யாதொரு வரத்திலும் குறையற்றவர்களாக இருந்த கொரிந்து சபையை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒரு குறையில்லாத ஒரு வாழ்வை. எப்பொழுது என்று கேட்டால், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நான் நினைச்சேன், இந்த மேய்ப்பன் என்ற வார்த்தையை மேய்ப்பனாய் இருந்தார் என்றல்ல, மேய்ப்பனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பனுடைய அந்த சுபாவத்தில் ஒரு தான் எப்படிப்பட்ட மேய்ப்பன் என்பதை நமக்கு அறிவித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன்
தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறான்னா கொடுக்கிறான். எதை கொடுக்கிறான்னு சொன்னால், இயேசு அன்றைக்கு அந்த நம்முடைய சீசர்களுக்கு தன்னை ஒரு மேய்ப்பனாக அவர் காட்டி அவர் சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்னத்தை கொடுப்பான் என்று சொன்னால் ஜீவனை கொடுக்க. நான் சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்று இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது 1 யோவான் தயவு செய்து 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று தேவன் நமக்கு எதுக்காக ஜீவனை கொடுத்தார் என்று கேட்டால், இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை விட ஒரு பெரிய அன்பு ஒன்று இல்லை. அவர் நம்மை நேசிச்சதுனால அவர் நமக்கு ஜீவனையே கொடுத்தார். அவர் அந்த ஆடுகளை பார்த்து சொல்றாரு, ஆடுகளே, நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன கொடுப்பான்னு கேட்டேன்னா, ஜீவனை கொடுப்பான். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். நான் நினைக்கிறேன், பொதுவாக நீங்கள் உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடுகளை ஏன் வளர்க்குறாங்கன்னா, அதனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்காக, அதனை வைத்து பிழைப்பை நடத்துவதற்காக. ஆனால் நான் நல்ல மேய்ப்பன், உங்கள் ஜீவனை எடுக்கிறதுக்கல்ல, உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். அதுதான் உண்மையான அன்பு. என்னுடைய நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கணும், நான் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில் எப்படிப்பட்ட மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார்? என்னை நேசிக்கிற, தன் ஜீவனை கூட கொடுக்கிற ஒரு நேசர் எனக்கு இருக்கிறார், மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார். இன்னைக்கு நாம் சாதாரணமாக இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்கிறத நாம் ரொம்ப லகுவாக நினச்சிடறோம். ரொம்ப நமக்கு பழகி போச்சு. கிறிஸ்தவர்களாய் நமக்கு இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, ரொம்ப விளங்கி போச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். சிங்கப்பூரில் ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம், பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு பெரிய மாளிகை, அரண்மனை போல் வீடெல்லாம் இருந்துச்சு. அவருக்கு பக்கத்து இடத்துல ஒரு மனுஷன் இருந்தார். ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்தாராம். அவருக்கு 6 பிள்ளைங்க. ஆனால் இந்த பெரிய ஐஸ்வர்யமானுக்கு ஒரு பிள்ளை இல்லை. கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பிள்ளையே பிறக்காது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போது 2 பேரும் உட்காந்து, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து யோசித்தாங்களாம், நமக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு இவ்வளவு ஏராளம் ஆஸ்தி இருக்குது, இந்த ஆஸ்திகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால் நாம் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலான்னு யோசித்தாங்களாம். 2 பேரும் முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு 2 பேரும் யோசித்தாங்களாம், யார் எடுக்கலாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் சொந்தத்திலையும் வேண்டாம், உங்கள் சொந்தத்திலையும் வேண்டாம், நாம் 2 சொந்தத்தில் ஏதாவது எடுத்தோன்னா பெரிய பிரச்சனை பின்னால் சொந்தத்துக்குள்ளே உண்டாயிடும், அதனால் வெளியில் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து யோசித்து என்ன முடிவெடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கிடக்கிறான ஒரு ஏழை மனுஷன், அவன் வீட்டில் 6 பிள்ளைங்க இருக்குது, அதில் ஒன்றை எடுத்துக்கலாம், நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சரின்னு அந்த ஐயாவை கூப்பிட்டு சொன்னாராம், ஐயா, நாங்கள் 6 பிள்ளைங்களை வச்சு நீ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், கடவுள் எங்களுக்கு ஏராளம் ஆசீர்வச்சிருக்கிறாரு, எங்கள் சொத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறோம், நீங்கள் அதில் உங்கள் பிள்ளையில ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ உடனே இவர் சொன்னாராம், ஐயா, பிள்ளை பெத்தவா அவா இல்லையா, நான் எதுவும் சொல்ல முடியாது, நான் என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நான் 6ல் 1 தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவர் வந்தார், ஒய்ஃப் கிட்ட சொன்னாராம். கார் சொன்ன உடனே அவங்கள ரொம்ப யோசித்தாங்களாம். யோசிச்சுட்டு சரி கொடுத்துடலாம், நல்லா தானே இருப்பான், நம்மகிட்ட கஷ்டம், நம்ம கண்ணுக்கு முன்னால் நல்லா இருப்பானே அப்படின்னு 2 பேர் உட்காந்துட்டாங்களாம். யாரை கொடுக்கலாம், 6ல் 1 யாரை கொடுக்கலாம். இவர் கேட்டாராம், முதல் பிள்ளையை கொடுத்துடலாம். ஐயோயோ, நான் முதலாவது கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளை கொடுக்கவே கூடாது அப்படின்னாங்களாம். சரி, அப்போ 2வது பிள்ளையை கொடுத்துடலாமா, அவன் மட்டும் நாங்கள் உங்களை மாதிரியே இருக்கிறான், அவனே
அப்போ 3வது பிள்ளைய கொடுத்துடலாமான்னு சொல்றாரா? ஐயோ, அந்த பிள்ளை அடிக்கடி சிக்காம அங்கே என்னாலும் வேலைக்காரி தானே பார்க்க போறா, நான் பார்க்குற மாதிரி அந்த பிள்ளைய பார்ப்பாங்களா அப்படின்னா 3வது பிள்ளைக்கு நோ. 4வது பிள்ளை கூட அது ஒன்று தான் போட்ட பிள்ளை, அதை எப்படி நான் கொடுப்பேன்? இப்படி 6 பிள்ளைக்கும் 6 சாட்டு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கல. 6 பிள்ளை இருக்கு, கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு, தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த பிள்ளை வாழப்போகுது, அதுக்கு அரண்மனை இருக்கு, பெரிய சாப்பாடு கிடைக்க போகுது, வசதி கிடைக்க போகுது. ஆனால் பெற்றவா 6ல் 1 கொடுக்கறதுக்கு விரும்பலை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். வாழ்றதுக்காக கொடுத்தாரு? இல்லை இல்லை, நீ வாழ்றதுக்கு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்றது எவ்வளவு பெரிய அன்பையா. நீ வாழ்றதுக்கு, நீ சுகமா இருக்கிறதுக்கு, நீ குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு, நாம வாழ்றதுக்காக நமக்காக தம்முடைய ஜீவனை ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவே, பிதாவே, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் சொல்லுவேன், அங்கே சத்தம் கேட்டிருக்கோம், நான் ஏன் கைவிட்டேன் தெரியுமா? நீ கைவிட்டாதான் கோடிக்கணக்கான மக்கள் வாழ போறாங்கப்பா. நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் ஜனங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன். அதற்காக அவங்க மேல் அன்பு கூர்ந்ததுனால அந்த ஜீவனை கொடுக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் ஏதோ மேலே உட்கார்ந்து அதிகாரம் பண்ணுகிறவர் அல்ல, முழு மனதோடு நம்ம நேசிக்கிறோம். அவரை போல நேசிக்கிறதுக்கு, ஒரு அன்பு கூறுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உண்மையாக நீங்கள் காலையில் எழுந்து அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் யோசிப்பீங்கன்னா, அந்த அன்பை தியானிப்பீங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு முறை ஒரு சகோதரி இங்கே என்கிட்ட வந்து அழுதாங்க. சொன்னாங்க, பாஸ்டர், நான் கேட்டேன், ஏம்மா அவன் தான் குடிகாரன்னு தெரியுமே, அவன் தான் இவ்வளோ கெட்டவன்னு உனக்கு தெரியுமே, எப்படி நீ சம்மதிச்ச அப்படின்னு கேட்டாவா. சொன்னா, பாஸ்டர் அவன் சொன்னான் பாஸ்டர், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னான், அவன் செத்துற போறான்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப பாவி என்ன ஒவ்வொரு நாள் சாவடிக்கிறான் பாஸ்டர். நான் சொன்ன, அவன் செத்துட்டு போறான், அவன் செத்துருவேன்னு சொன்னாங்களாம், இவன் அதுக்காக செத்துற போறான்னு சொல்லி சம்மதிச்சாலாம். இப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்? சாகடிக்கிறான். இது உலக அன்பு. ஆனால் நான் சொல்லுவேன், தேவ அன்பு நமக்காக, வேதம் சொல்லுகிறது, நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததினால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? நாம் பாவிகளாக இருக்கையிலே, அக்கிரமக்காரராக இருக்கையிலே தேவன் நமக்காக மரித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நான் இன்றைக்கு யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு இந்த வசனத்தை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் நொறுங்க ஆரம்பிச்சு. 2 பேர் உண்மையாக நேசித்தாங்க. உண்மையான அன்புக்கு அடையாளமாக யாரை சொல்லலாம்னா, வேதத்தில் யோனத்தானையும் தாவீதையும். இந்த யோனத்தானும் தாவீதும் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் எப்படி சிநேகித்தானா? தன்னுடைய உயிரை சிநேகிக்கிறது போல சிநேகித்தான். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகிச்சு உடன்படிக்கை பண்ணினான். பாருங்க, 2 பேரும் எப்படி நேசிச்சாங்கன்னா, உயிரை போல நேசிச்சாங்க. எப்படி நேசிச்சாங்கன்னா, ஆத்துமாவை நேசிக்கிற மாதிரி நேசிச்சாங்க. அவனோட முடிவு என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தை பாருங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இந்த வசனத்துல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வார்த்தை, நீங்க வாசித்த வார்த்தையில 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
தன் வஸ்திரம், தன் வீலு, தன் வில்லு, தன் பட்டயம், தன்னுடைய சால்வை. ஏங்க இவன் பெரிய ராஜகுமாரங்க, இவனை நேசிச்சான், தாவீதை நேசிச்சான். தாவீதை நேசிச்ச உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, டேய் ஒரு சால்வை எடுத்துட்டு வா, ஒரு வில்லை எடுத்துட்டு வா, ஒரு பட்டயம் எடுத்துட்டு வா, ஒரு அங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, எத்தனையோ வில் அங்க இருக்கு, எத்தனையோ பட்டயம் இருக்கு, எத்தனையோ அங்கே இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. ஆனா நேசம் வந்த உடனே என்னத்தை கழிச்சு கொடுத்தானா? தன்னுடைய அங்கே கலத்தினா, தன்னுடைய பட்டயத்தை கொடுத்தான், தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தான், தன்னுடைய அவனுக்கு கொடுத்து இவன் சும்மா நிற்கிறான். யோனத்தான், உங்கள்கிட்ட எவ்வளவோ இருக்கப்பா, நீ ஏன் உன்னுடையதை கொடுத்த அப்படின்னு கேட்டா, என் உயிரை போல தாவீதை நேசிக்கிறேன். நான் சொல்லுவேன், உயிரை போல நேசிச்சா கூட கஷ்ட காலத்தில் கூட வரல. ஆனால் நம்ம இயேசு உயிரை போல நேசிக்கல, உயிரை கொடுத்து நம்ம நேசிச்சார். அதனால தான் வேதம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக தன்னை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. எங்க மகனையே கொடுத்துட்ட பொழுது அவன் வஸ்திரத்தை கொடுக்க மாட்டாரா? அவன் சாப்பாடை கொடுக்க மாட்டாரா? அவன் வீட்டை கொடுக்க மாட்டாரா? அவன் ஆஸ்தியை கொடுக்க மாட்டாரா? அவனுக்குள்ள மகனையே கொடுத்துட்டாங்க, மற்றதை கொடுக்க மாட்டானா? எனக்கு எல்லாவற்றையும் தேவன் தருவார். இன்னைக்கு நீங்கள் ஒன்று யோசிக்கணும், என் இயேசு யார் தெரியுமா? என் ஜெபத்தை கேட்கிறவரோ, என் அங்கலாய்ப்பை கேட்கிறவரோ இல்லை, என்னை அதிகமாக நேசிக்கிறவர், என்னை அதிகமாக நேசிக்கிறவர். ஒரு மனுஷன் உயிருக்கு உயிராக நேசிச்சானா, ஒரு மனுஷன் ஒருவரை நேசிப்பாங்களானா, அவன் தனக்குள்ளதெல்லாம் அவன் கொடுத்தான். ஆனால் என் இயேசு அதை காட்டிலும் மேலா என்னை நேசிக்கிறவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், தேவனே நீர் என்னை நேசிக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த உறவை மாத்திரம் நம்ம சரியாக வச்சுக்கொள்வோமானால், நான் சொல்லுவேன், ஆண்டவர் எதை கொடுக்கிறார்னு கேட்டால் தன்னுடையதையெல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை ராத்திரி வாசித்த போது என்னுடைய உள்ளம் அப்படியே, நான் எத்தனையோ தடவை பைபிள் வாசித்திருக்கேன், ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தை இந்த தேவன் தந்த பொழுது, அந்த தன் என்னுடைய வேத புஸ்தகத்தில் அந்த தன்ங்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணினேன். என்னுடையது, அவனுடையது, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய வில், தன்னுடையதே அவனுக்கு கொடுத்தான் என்று சொன்னதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணி, ஆண்டவரே, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிப்பானானா தன்னுடையதெல்லாம் அவன் கொடுக்கிறானே. அப்படியானால் அதை விட உண்மையான அன்பு என் தேவனுடைய அன்பு. நீர் என்னை உண்மையாக நேசிப்பீரானா, என்னுடையது எல்லாம் என்ன செய்கிறீர், உமக்கு கொடுக்கிறீர். நம்முடைய தேவன் மேய்ப்பராய் இருப்பாரானால் தன்னுடையதெல்லாம் நமக்கு கொடுக்கிற தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு நல்லவர். நம்ம மேலே அன்பு கூறுகிற தேவனை கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நேசிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நேசிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை நேசிக்கிற மேய்ப்பன் மாத்திரமல்ல, அந்த 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்பீர்களா? மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியான் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல. 15ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். 2 பேர் அங்க சொல்லுகிறார். ஒருவன் மேய்ப்பன் தான், அவன் யாருன்னா கூலிக்காக வேலை மேய்க்கிறவன். ஆனா நான் யாருன்னு கேட்டீங்கன்னா நல்ல மேய்ப்பன். 2 பேரை எப்ப கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, கூலிக்காரன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டம் வருகிறது, அங்க ஓநாய் கூட்டம் வந்தது. ஓநாய் வந்த உடனே என்ன செய்தான்னா, ஆட்டை விட்டுட்டு என்ன செய்தான், ஓடியே போயிட்டான். ஆனா நான் நல்ல மேய்ப்பன், ஓநாய் வரும் பொழுது நான் ஆடுகளை விட்டுட்டு ஓட மாட்டேன், என் ஜீவனை கொடுத்தாயிலும் என்ன செய்வேன், ஆடுகளை காப்பேன். சுருக்கமாய் சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன், நான் நல்ல மேய்ப்பன் ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, ஓநாய்கள் வரும் பொழுது
ஆபத்து வரும் பொழுது நான் உன்னை விட்டுட்டு ஓட மாட்டேன், என் ஜீவனை கொடுத்தாயில் உன்னை நான் காப்பேன். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாருங்க. கூலிக்காரங்கள் ஆபத்து காலத்தில் ஓடி போகிறாங்க, கஷ்ட காலத்தில் ஓடி போகிறாங்க. ஆனால் நான் நல்ல மேய்ப்பப்பா, நான் உனக்காக ஜீவனை கொடுப்பேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை காப்பேன். நம்மை அன்பு கூறுகிற ஒரு மேய்ப்பன் மாத்திரம் அல்ல, நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், எல்லா ஆபத்து காலத்தில் நம்மோடு இருந்து காக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எந்த ஓநாயை கண்டு நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் பாடுகிற வேளையிலே 46வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 46ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஆபத்து காலத்திலே பிரசன்ட் ஹெல்ப், ஆபத்து காலத்திலே எனக்கு துணையாக இருக்கிறார். ஆகையால இந்த ஆபத்து என்ன ஆபத்துன்னா, பூமி நிலை மாறி போகலாம், மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போகலாம், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம். ஏன் ஆபத்து காலத்தில் துணையாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் எல்லாரும் ஓடிடுவாங்கங்க. ஆனால் யார் ஓட மாட்டான்னு சொன்னால், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். மலைகள் விலகட்டும், என்ன கொந்தளித்து பொங்கட்டும், எல்லா சூழ்நிலையும் நிலை மாறி போகட்டும், ஆனால் என்னுடைய மேய்ப்பர் என்னை விட்டுட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். ஆபத்தில் உள்ளவனை ஆண்டவர் சொல்றார், நான் அவனோடு இருப்பேன், அந்த ஆட்டோடு இருப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நல்ல காலத்தில் ஆசீர்வாதமான காலத்தில் எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் என்னை விட்டு கைவிடுற நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபத்து நேரம். என் தகப்பனு கைவிடலாம், என் தாய் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் ஆபத்து வேளையில் நான் மாத்திரம் கைவிடவே மாட்டேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் தப்புவிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் கனம் பண்ணுவாராம். எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது ஒருவனும் என்னோடு கூட இருக்கல, ஒருத்தன் கூட இல்லை. இவ்வளவு பெரிய ஊழியம் செய்த மனுஷன் தன்னுடைய ஊழியத்தில் சொல்லுகிறார், ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் ஏன் ஓடி போயிட்டாங்க? எல்லாரும் அவனை ஏன் கைவிட்டாங்க? பவுல் எங்க இருந்தாரு? சிங்கத்தின் வாயில இருந்தாரு. சிங்கத்தை பார்த்தாங்க, அவ்வளவு பேர் ஓடி போயிட்டாங்க. சிங்கம்னு சொல்றது எழுத்தின்படியான காட்டில் வாழ்ற சிங்கத்தை அல்ல, அவனுடைய எதிராய் வந்த எதிர்ப்புகளை சொல்லுகிறார். சிங்கம் மாதிரி நிற்கிறாங்க. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே அவ்வளவு பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணையாய் நின்னார். பிரதர், எங்கிருந்து என்னை காப்பாற்றினார்னா சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. பிரதர், சிங்கமே நம்ம பிடிச்சிட்டாலும் சரி, அந்த ஆபத்தில் கர்த்தர் நம்ம விடுறதில்லை. தாவீது சொன்னானே, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஆட்டை பிடிச்சிருச்சு. நான் தொடர்ந்து போய் அந்த ஆட்டை அந்த வாயிலிருந்து நான் விடுதலை ஆக்கினேன். அந்த சிங்கத்தை கொன்னேன். அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டை நான் விடுதலை ஆக்கினேன். நான் சொல்லுவேன், அந்த சிங்கம் சிங்கத்து வாயில் மாட்டிக்கிச்சு.
அந்த சிங்கத்தை ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. ஆனால் மேற்கொள்ளுகிற தேவன் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், நான் தப்புவித்தேன். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம மிக வித்தியாசமாக அனுபவிக்கிறேன். கர்த்தர் நம்மளே அன்பு கூறுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு எந்த ஆபத்து வேளையிலே நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த மேய்ப்பன் இன்னொன்றை சொன்னார். 10ஆம் அதிகாரம் மறுபடியும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் தயவு செய்து 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். வெளியே எப்படி கூட்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அடைப்புக்குள்ள இருக்கு, எல்லாம் அடைச்சு வச்சிருக்கு ஆட்டை. இந்த ஆடுகளை அவன் எப்படி வெளியே கூப்பிட்டான்னு சொன்னா, பெயர் சொல்லி கூப்பிட்டான். பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னா, பெயரை சொல்லி நான் கூப்பிட்டேன். சும்மா ரோட்ல போகும்போது கூப்பிடல. கர்த்தர் நம்ம எப்படி கூப்பிட்டார்? பெயரை சொல்லி. அதனால் தான் யாக்கோபு பார்த்து சொன்னார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய நான் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். யாருடையவன்? நீ என்னுடையவன்ப்பா. நான் உன்னை உருவாக்கினது நான் தான், உன்னை உண்டாக்கினது நான் தான், உன்னை ரட்சித்தது நான் தான், உன்னை மீட்டு கொண்டது நான் தான். ஆனால் எப்படி மீட்டு கொண்டேன் தெரியுமா? உன்னை எப்படி அழைச்சேன்னு சொன்னால், பெயர் சொல்லி அழைத்து. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய எல்லா பெயரையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம எப்படி அழைச்சார்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்தவர், ஈசாக்கே என்று பெயர் சொல்லி அழைத்தவர், நம்ம எல்லாருடைய பெயரை அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம எப்படி கூப்பிட்டாரு? பெயர் சொல்லி தான் கூப்பிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை பெயர் சொல்லி அழைச்சாருங்க. அந்த வார்த்தை லேசான வார்த்தை இல்லை. எதற்காக உன்னை பெயர் சொல்லி அழைச்சான்னா, நீ யாருடையவன் என்று சொன்னா, நீ என்னுடையவன். நீ என்னுடையவனாய் இருக்கும்படி நான் உன்னை பெயரை சொல்லி அழைச்சேன். நாம் சொல்லலாங்க, நாம் யாருடையவன் தெரியுமா? கர்த்தருடைய. ஒரு முறை நான் யோசித்து பார்க்குறேன். ட்ரெயினில் போகிற வேளையில் அந்த ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், அம்மா ஐயா ஒரு 10 பைசா குடியா, 10 பைசா குடியா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, அதுவும் அமைதி ஆகிட்டீங்க. நீங்கள் ட்ரெயினில் போகிறதே இல்லையா? நீங்கள் வெளியே போகிறதே இல்லை. பிச்சைக்காரன் கேட்குறான். எவ்வளோ கேட்குறான்? 10 பைசா. இந்த பிள்ளை சாப்பிடவே இல்லை, பிள்ளை பசிக்கேன்னு அழுது. 10 பைசா குடியா, 1 ரூபா குடியா. நீங்கள் என்ன சொல்லுங்க தெரியுமா? சில்லறை இல்லைப்பா. நம்ம நிறைய பேர் நம்ம நாட்டில் சொல்கிற வழக்கம் என்னது? சில்லறை இல்லை. ஆனால் அதே வார்த்தையை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளை அங்கே நிற்குது, கொஞ்சம் நேரம் பொறுத்து மம்மி பசிக்குது, ஏய் சும்மா ரெடி, சில்லறை இல்லை சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? எந்த அம்மாவா சொல்லுவீங்களா? சும்மா இருடி, வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்க, சில்லறையே. அப்படி சொல்கிற அப்பா அம்மாவுக்கு இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா நீ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. சில்லறை இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். பிள்ளைக்கு பசிக்குதான். அந்த பிச்சைக்காரனுக்கு பசிச்சா உனக்கு சில்லறை இல்லை. ஆனால் யாருக்கு பசிக்குது? உன் பிள்ளைக்கு பசிக்குது. அது யாருடைய பிள்ளை தெரியுமா? என் பிள்ளைங்க. அதுவும் பிள்ளை தாங்க, இது என் பிள்ளை. ரத்தம் துடிக்குதுல்ல, ரத்தம் துடிக்குதுல்ல. சில்லறை இல்லைன்னு உட்காந்துருவீங்களா? அந்த ட்ரெயின் எல்லாம் ஓடி கேண்டீன் எல்லாம் போய் என்ன கிடைக்குது, என்ன நோட்டு மாற்றலாம், எப்படி மாற்றலாம். ஏன் அது
என்னுடையது. ரெண்டும் பிள்ளை தாங்க. ட்ரெயினுக்கு வெளியே நிற்கிற பிச்சைக்காரனுடைய பிள்ளையும் பிள்ளை தான். அதுவும் தான் பிள்ளை அழுது, பாசத்தில் அழுது, வேதனையில் அழுது. நீ யாரு? ஏன் பிள்ளைங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை பெயரை சொல்லி அழைச்சாப்பா, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லலை. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். எனக்கு அருமையான கர்த்தருடைய நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருடையவர்கள், நாம் கர்த்தர் சொந்தமானவர்கள். கர்த்தர் என்னை பார்த்து சொல்வார், நீ யாருடையவன்? நீ என்னுடையவன். அந்த வேலைக்கு அந்த மூத்த மகனை பார்த்து சொன்னான், டேய் நீ என்னுடையவன். என்னுடையது எல்லாம் யாருடையது? உன்னுடையதுடா. நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன். நீ என்னுடையவனா இருக்கிறபடியினால என்னுடையதெல்லாம் உனக்கு சொந்தமாக வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பெயரை சொல்லி அழைச்சப்பா, நீ என்னுடையவன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த பெயரை சொல்லி அழைத்தேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் அடிக்கடி கவனித்தால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 3-4 வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி, நீ அறியறதற்கு, உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்தவன் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் என்னுடைய நாமத்தை நான் உனக்கு தரித்தேன். நீ அறியல, ஆனா நான் உன்னை பெயரை சொல்லி கூப்பிட்டேன். நீ என் நாமத்தை தரிக்கல, நான் நாமத்தை தரிச்சேன். நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று நீ எப்படி அறிவேன்னு சொன்னா, உனக்காக நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்க பொக்கிஷங்களை நான் தருவேன், புதையல்களை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவன. சொல்லும் அருமையான கர்த்தருடையவர்களே, தேவன் மாத்திரம் என்னை பெயரை சொல்லி அழைத்தார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க, என்னை பெயரை சொல்லி அழைச்சது உண்மையானா ஆண்டவர் என்ன செய்வார்? கதவுகளை உடைப்பார். நான் உட்கார்ந்து யோசித்தேன். ஒரு நாள் 127 தேசத்துக்கு அதிபதியாகிய அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய முதல் மனைவியை தள்ளிட்டு 2வது மனைவிக்காக அந்த தேசத்திலிருந்து ஏராள கன்னி பெண்களை சேர்த்தான். அதுல எல்லா பெண்களையும் அவன் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒருத்தையை மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டான். யார? அவளை தான் மறுபடியும் கூப்பிட்டான். மற்றவங்களெல்லாம் ஒரே முறை அனுப்பிச்சிட்டான், அவளை மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டான். இப்போ அவள் ஒரு நாள் தன்னுடைய தேவைக்காக நிற்கிறா. என்ன சொன்னான் தெரியுமா? உன் வேண்டுதல் என்ன? எஸ்தர் 7 அதிகாரம் 2 வசனத்தில், உன் வேண்டுதல் என்ன? என் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் என்ன செய்வேன்? பாவி. எவ்வளவு கொடுத்தானா? 127 தேசத்தை டிவைட் பண்ணுங்க. எவ்வளவுப்பா கொடுக்கிறேன்னு சொன்ன. அவன் இன்னும் வாயே திறக்கலங்க. அவன் அழுதுகிட்டு இருக்கா. அவன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? வேண்டுதல் என்ன? என் ராஜ்யத்துல பாதி அப்படின்னா 64 தேசம் கொடுக்குறான் ஐயா. ஏங்க உங்களுக்கு 5 சென்ட் லேண்ட் கொடுக்க மாட்டாரு? அகாஸ்வேரு ராஜா கூட நம்ம ராஜா மோசமான ஆளா என்ன? விசுவாசிங்க. அவன் போய் நிக்கிறா, விண்ணப்பத்துக்கு நிக்கிறா. நீ என் தேசத்துல பாதி கேட்டா கொடுப்பேன். நான் உட்கார்ந்து நீ கணக்கு போட்டேன். ஆண்டவர் யார் 60 தேசத்தை கொடுக்கிறேன்னு சொல்றானே ஒரு மனுஷன். அகாஸ் ஒரு குடிகாரன் தன்னுடைய மனைவிக்கு அவளை நேசிச்சதுனால 60 தேசம் கொடுத்தானா? நம்ம ஆண்டவர் குடிகாரனா என்ன? என்னை மீட்டு கொண்டவர். எஸ்தர் யாருடைய தெரியுமா? அவனுடையவர். அதனால பாதி கொடுக்குறேன்னு சொன்னானே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற ஆண்டவரே. நீங்க விசுவாசிங்க அருமையானவர்களே. தேவன் நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறதுக்கு உண்மையா இருக்கிறார். இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒன்றை விசுவாசிங்க,
நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். என்னை பெயரை சொல்லி அழைச்சி நான் யாருடையவன் சொன்னா, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, நீங்கள் அந்த உரிமையோடு தேவனிடத்தில் வருவீர்களானால் நான் சொல்வேன், இன்றைக்கே தேவன் கதவுகளை உடைக்க வல்லவராயிருக்கு. இன்றைக்கே தேவன் அந்தகார பொக்கிஷங்களை தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு ஒரு குறையே இல்லை. என் குறைவு வேளையில் தேவன் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உடைக்கிறவர் மாத்திரம் அல்ல. கடைசியாக நான் சொல்லுகிறேன், யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவைகளை வெளியே விட்ட பின்பு தன் இஷ்டம் போல போக விடுறதுக்குல்ல, முன்னால் அடைச்சி வச்சிருந்தாரு, இப்ப வெளியே விட்டுட்டாரு. வெளியே விட்ட பிறகு என்ன செய்தார்னா, அந்த ஆடுகளுக்கு முன்னாலே நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்தான் என்று கேட்டால் முன்னாலே அமர்மையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் வெளியே விட்டுட்டார்னா, ஐயா இவ்வளவு நாள் நான் அடைச்சி கிடந்தேன், இன்னைக்கு என்ன ஆச்சு, திறந்து விட்டாச்சு, போ இனி போலாம், கட்டுப்பாடே இல்லாம இஷ்டம் போல போலாம். ஆண்டவருக்கு இஷ்டம் போல போறதுக்கு இல்லை, வெளியே விட்ட பிறகு அவர் முன்னால போகிறார். அவரை பார்த்து நீ பின்பற்றி போவாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நிறைய சுயாதீனமாக விட்டுட்டாரு. நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகுதான் நம்ம இஷ்டம், நம்ம ஜாலி. அந்த பையன் சொன்ன மாதிரி, டேய் இங்கே இருக்கிற வரைக்கும் தாண்டா அப்பா ஆட்டுக்குட்டி தர மாட்டாரு, இங்கே இருக்கிற சிநேகிதரோட மகிழ முடியாது, இங்கே இருக்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஜாலி, ரொம்ப ஜாலியாக வாழலாம், மன இஷ்டம் போல வாழலாம். இல்லை இல்லை, நீ வெளியே வந்த பிறகுதான் உனக்கு கட்டுப்பாடே இருக்கு. முன்னால போகிற அந்த மேய்ப்பனை பார்த்து நீ நடந்து போவாய். ஆனால் தேவன் வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எக்ஸோடஸ் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னாலே சென்றார். முன்னாலே சென்றார். அவங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இனி இஷ்டம் போல போங்கன்னு விட்டுறல, இனி இஷ்டம் போல நடங்க, இஷ்டம் போல செய்யுங்க அப்படின்னு விட்டுறல. அதுக்கப்புறம் தான் கட்டுப்பாடை விதிச்சார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி சீர்கட்டு நாசமாய் போகிறார்கள். ஆனால் ஒன்று அறிஞ்சிக்க, கர்த்தர் என்னை மீட்டது உண்மையானால், என்னை வெளியே கொண்டு வந்தது உண்மையானால், என்னை ரட்சித்தது உண்மையானால், இனிமேதான் நான் கவனமாக நடக்கணும். எனக்கு முன்னால் ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறார், அவரை நான் பின்பற்றி போவேன். ஆனால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை நாள்தோறும் பின்பற்ற கடவன். நீ அவரை பின்பற்றுவாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ வழி நடத்துவார், வழி காட்டுவார். அவர் வழி நடத்தி உன்னை வழி காட்டுவார். ஏசாயா 45:2 சொல்லுகிறது, அவர் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். அவர் வழிகாட்டுகிற மேய்ப்பன், அவர் செவ்வையாக்குகிற மேய்ப்பன். எப்போ தெரியுமா? என்னை வழியை விட்டுட்டு ஆண்டவரே உண்மை நான் ஃபாலோ நான் உண்மை பின்பற்றுகிறேன். ஆண்டவரே நாம் பின்பற்றுவோமானால் இன்றைக்கு நாம் தைரியமாக சொல்லலாம், ஒரு குறை இல்லை. பெண்களை கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், தன்னுடையதை உனக்கு தருவார். கர்த்தரே துணையாயிருப்பார். எல்லாரும் எழும்புவோம் கர்த்தருக்கு முன்பாக. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, ஓ ரபா சபா தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ,
சிறுமை தாழ்ச்சியாடை கேளனே என்னை பைபோன் மேல் அவர் மேல் தமர்ந்தார் தெய்வப்பிதா இந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற எனக்கு குறைவே இல்லை, எனக்கு குறைவே இல்லை. ஆண்டவரே, என்னை அன்பு கூறுகிற மேய்ப்பனே, எனக்கு துணையாய் இருக்கிற மேய்ப்பனே, என்னை பெயரை சொல்லி அழைக்கிற மேய்ப்பரே, ஓ ஹல்லேலூயா, எனக்கு முன் சொல்லுகிற மேய்ப்பரே, எனக்கு குறைவே இல்லாத வாழ்க்கை இனி எனக்கு குறைவே இல்லை. சொல்லுங்க, எனக்கு குறைவே இல்லை. இந்த எல்லாம் நிறைவாக்குகிற, எல்லா குறைவே நிறைவாக்குகிற கர்த்தருடைய காரம். ஓ ராபா ஷபா பாபா பாலா பாராதுலபா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்ற வார்த்தை இந்த சபையிலே நிறைவேறும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திலே இங்கேயும் இந்த வாக்கியங்களை அங்கங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்கள் மேலும் உம்முடைய நிறைவு இறங்கும்படியாய், உம்முடைய நிறைவு அவர் மேல் சந்திக்கும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.